ரட்சணிம் காணல் எண் 152. அன்பு தேவ செய்தியை கேளுங்கள். செய்தி வழங்கியவர் சகோதரர் அலெக்ஸ் தர்மராஜ். இந்த செய்தியின் தொடர்ச்சியை எதிர்வரும் காணொலியில் கேளுங்கள். நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். நீர் என்னோடு எங்களோடு பேசும். நீரே பேசுகிறவர், நாங்கள் அல்ல, நீர் பேசுகிறீர். சத்திய ஆவியானவர் நீர் எங்களோடு பேச நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறதோ அதை என்னோடு பேசும், எங்களோடு பேசும். உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். 2 யோவான் இந்த அதிகாரத்திலே 6ஆம் வசனம், நாம் அவருடைய கற்பனைகளில் நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. நீங்கள் ஆதி முதல் கேட்டுக்கொண்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று பார்க்கிறோம். எந்த நாளிலும் அன்புனா என்ன என்று நாம் வேதத்தில் இருந்து பார்ப்போம். அன்புனா உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அன்பு குறித்து சொல்லுவோம். அன்பு என்று ஒரு 5 பிரிவாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அகப்பேனா தேவனுடைய அன்பு, இராசுனா மனிதருடைய அன்பு. இப்படி 5 விதமான விளக்கங்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 அது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் 3 இன்னும் அதிகமாக மொத்தத்தில் 5 விதமான அன்பு உலகத்திலே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்து நாம் முழுமையாக இந்த உலகத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புனா இன்னதான் அப்படின்னு நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்து மனுஷரோடு கூட மனுஷனாக வாழ்ந்து அவர் நமக்கு அன்பை காண்பித்தார். அப்படின்னா அன்புனா நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்கள்லாம் பார்த்தா உலகத்தில் அன்பு இருந்திருக்குமா என்று சொல்லி கூட ஒரு சந்தேகமான காரியம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த அந்த அன்பை காட்டிலும் சிறந்த அன்பு உலகத்திலே வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையிலே, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும்போது அல்ல, இல்லை சுத்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்ல, நாம் அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்து போன நிலைமையிலே இருந்தபோது பாவிகளுக்காக அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து பலியாக நம்முடைய குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை சுமந்து தீர்க்கும்படியாக பலியாக வந்து ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக தம்மை தாமே தந்தது நிமித்தமாக அவருடைய அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட அன்பை குறித்துதான காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அன்புனா என்ன என்று சொல்லி பார்த்தோம். என்ன? அவருடைய கற்பனைகளில் நடப்பதே அன்பு. அடுத்ததாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவங்க நியமா வாசிக்கலாம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. போதும். 1 யோவான் 5:3 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்திலே நாம் கொண்டிருக்கிற அன்பு. ஆக நாம் அன்பு கோருகிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை என்ன செய்யணும்? அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும். அதுதான் அன்புன்றார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாக இருக்கிறது, அன்பு கூறுவதாம் என்று அந்த வசனம் சொல்லுது.
அன்புனா என்ன? ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய கற்பனைகளில் நடப்பதே அன்பு. அடுத்ததாக இந்த வசனத்தை பார்த்தோம். அன்பு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அன்பு என்று சொல்லி பார்க்கும். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாம் ஆண்டவரிடத்திலே அன்பாக இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படி, அவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற வசனத்தின்படி, இந்த வேதாமத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களின்படி என்ன செய்யணும்? நடக்கணும், செயல்படணும். அதுதான் அன்பு. நான் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரிடத்திலே என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நடக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? நாம் நடக்கணும். அதுதான் அன்பு. நாம் காட்டுகிற அன்பு, எவரிடத்திலே நாம் காட்டுகிற அன்பு. ஆண்டவர் நம்மத்திலே என்ன செய்திருக்கிறார்? அவருடைய அன்பை எப்படி காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால், 1 யோவான் 3:16 வாசிப்போம் என்று சொன்னால், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆக ஆண்டவர் நம்மிடத்திலே வைத்திருக்கிற அன்பை எப்படி பார்க்க முடியும்? அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததினாலே என்னதான் அன்பு, என்னதான் என்று நான் அறிந்திருக்கிறோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனை, அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை இந்த கல்வாரி சிலுவையிலே, கொல்கதாவிலே உள்ள மலையிலே உங்களுக்காக எனக்காக வேதனைப்பட்டு அடிக்கப்பட்டு, சிலுவையிலே அடிக்கப்பட்டு, அதற்கு முன்பதாக சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக 40க்கு 1 குறைய அடிகளை அடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கசையடிகள் என்று சொல்கிறார். கசையடினா அந்த சாட்டையில் சும்மா சாதாரண சாட்டை இல்லை. அந்த சாட்டையில் முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு எலும்பு கட்டப்பட்டு அடிக்கும் போது என்ன செய்யும்? தசைக்குள்ளே போய் இழுக்கும் போது அப்படியே ரத்தமும் சதையுமா வரும். அப்படியாக 39 அடி ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற மக்களின் பாவத்தை போக்குவதற்காக அவர் அடிபட்டார், வாதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 53 வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சிலுவை பற்றி. சிலுவை காட்சி, அவர் பட்ட பாடுகள், அவர் மரணத்திற்கு நேராக அழைத்து சென்ற போது அவர் பட்ட வேதனை எல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரகங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய அன்பை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பை நாம் அறிந்திருக்கிறோம்.